முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர். சென்னைக்கு 540 கிலோமீட்டர் தூரத்தில் டித்வா புயல் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. சென்னைக்கு 540 கிலோமீட்டர் தூரத்தில் டித்வா புயல் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். புயலின் காரணமாக கடலோர பகுதிகளில் காற்று பலமாக வீசி வரும் நிலையில் ராமேஸ்வரம், காரைக்கால் போன்ற இடங்களிலும் புயலின் தாக்கம் என்பது எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. தற்போது டித்வா புயலின் நகர்வை தற்போது அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 540 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்டுப்பெறலாம். வணக்கம் வீரகுமார், டித்வா புயல் தற்போது எந்த தொலைவில் இருக்கிறது, எப்போது கரையை நோக்கி நகரக்கூடும், கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், இலங்கையின் கடலோர பகுதிகளிலும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் நிலவி வந்த டித்வா புயல் கடந்த 6 மணி நேரமாக மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று காலை 5:30 மணி அளவில் தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் டித்வா புயலாக தற்போது நிலவி வருகிறது. குறிப்பாக நேற்று நள்ளிரவிலிருந்து மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த டித்வா புயல் நகர்ந்து வந்த நிலையில அந்த புயலினுடைய வேகம் தற்போது சற்று குறைந்து மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்துல கடந்த 6 மணி நேரத்துல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், அதாவது தெற்கு இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த டித்வா புயல் நகர்ந்து வருகிறது. இந்த டித்வா புயல் சரியாக சென்னைக்கு தெற்கே 540 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. இலங்கையினுடைய திரிகோணமலைக்கு தென்மேற்கு 50 கிலோமீட்டர் தொலைவிலையும், மட்டக்களப்பிற்கு வடமேற்கே 90 கிலோமீட்டர் தொலைவிலையும், ஹம்பாந்தோட்டாவிற்கு வடக்கே 230 கிலோமீட்டர் தொலைவிலையும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 440 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னைக்கு தெற்கே 540 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த டித்வா புயல் மையம் கொண்டிருக்கிறது. இது இலங்கை கடற்கரை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி தொடர்ந்து நகர்ந்து நவம்பர் 30ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் அதிகாலையிலேயே வட தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், புதுச்சேரி மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை வந்து நிற்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். இது 30ஆம் தேதி வட தமிழகத்தில் வந்து நிற்கும் போது நமக்கு தொடர்ந்து மழையினுடைய அளவு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், புதுச்சேரியில வந்து அதிகமா பெய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த டித்வா புயல் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து அதன் பிறகு புதுச்சேரி, அதற்கு பிறகு வட தமிழகம் என வரிசையாக மேலேறி தென்மேற்கு திசை வடமேற்கு திசையில வரக்கூடிய காரணத்தினால இன்று இரவில் இருந்தே நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல படிப்படியாக கனமழை பெய்து அதற்கு பிறகு அது அதிக கனமழையாக அதிகரிக்கக்கூடும். அதனை தொடர்ந்து புதுச்சேரி, அதன் பிறகு வட தமிழக பகுதிகளில் அப்படியே கனமழை என்பது பரவலாக பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளை கடலோர மாவட்டங்கள் செங்கல்பட்டு, புதுச்சேரி, அதே போல தஞ்சாவூர், திருவாரூர் இந்த டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கும் ஒரு சில இடங்கள்ல அதிக கனமழைக்குமான ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த புயல் தற்போது மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் கடந்த 6 மணி நேரமாக வடக்கு வடமேற்கு திசையில வட தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. இது மேலும் தீவிரமடையும் போது நமக்கு வட தமிழகத்தில் தொடர்ந்து பரவலாக கன முதல் மிக கனமழையும் ஒரு சில மாவட்டங்கள்ல அதிக கனமழையும் பெய்யக்கூடும். வீரகுமார், தற்போது மணிக்கு 10 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் வேகத்துல இந்த புயல் நகர்ந்து வரதா சொல்லியிருந்தீங்க. இந்த புயலை வானிலை ஆய்வு மையம் எப்படி வகைப்படுத்தி இருக்காங்க? இது ஒரு தீவிர புயல் அப்படின்னு பார்க்கலாமா? கரையை நெருங்கும் போது இதோட வேகம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அல்லது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? பொதுவாகவே நம்ம புயல் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய வேகத்தை பொறுத்து தான் நம்ம அதை புயலா நம்ம எடுத்துக்கிறோமா இல்ல அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாவே கரையை கடக்குமா என்பது குறித்து தெரிவிப்பாங்க. சில தனியார் வானிலை ஆய்வாளர்கள் சொல்றது இந்த புயல் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தான் தமிழக கடலோரங்களுக்கு வரும்போது இருக்கும் அப்படின்னு தெரிவித்திருக்கிறாங்க. ஆனா வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமா கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்புல இது புயலாதான் வட தமிழகத்திற்கு அருகில 30ஆம் தேதி அதிகாலையில வந்து நிற்கும் அப்படின்னு தெரிவித்திருக்கிறாங்க. இது கரையை கடக்கக்கூடிய பகுதியை இதுவரை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கல. இருந்தாலும் இது வந்து வட தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது வட தமிழகம் என்று சொல்லும்போது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இதற்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் 30ஆம் தேதி அதிகாலையில வந்து நிற்கும் அப்படிங்கிற அந்த மேப்ல சொல்லியிருக்கிறாங்க. புயல் அப்படின்னு சொல்லும் போது இதனுடைய வேகம் 62 கிலோமீட்டர் முதல் 88 கிலோமீட்டர் வரை இதனுடைய வேகம் இருந்தாதான் நம்ம அதை புயலா சொல்வோம்.
இப்போது வரை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல இது புயலா தான் இருக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒருவேளை தீவிர புயலா வலுப்பெறுது, அது தொடர்ந்து மேற்கு திசையை நோக்கி நகரும் போது அப்படின்னா அதனுடைய வேகமும் கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் வரை காற்றினுடைய வேகமாக வீசக்கூடும். இது கடலோர பகுதிகளை தொடர்ந்து அதன் அருகிலேயே நகர வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய காரணத்தினால நமக்கு காற்றால பாதிப்பை கொடுக்கறதை விட மழையால கனமழையால தான் இதனுடைய பாதிப்பு கொடுக்கும். அந்த புயலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிளவுட் பட்ஸ் சொல்லக்கூடிய அந்த மேக குவியல்கள் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதி வழியாக வட தமிழகம் வந்து அடையும் போது டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால், புதுச்சேரி, அதனை தொடர்ந்து சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் என தொடர்ந்து இந்த புயலினுடைய நகர்வை பொறுத்து நமக்கு மழையினுடைய தாக்கம் பரவலாக அதிகரிக்கும். சரி, டித்வா புயல் தொடர்பான தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வீரகுமார். முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர்.